ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ரீசெண்டாக நம்ம ஊட்டிக்கு போயிருந்தாங்க. ஊட்டிக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 12 hours முன்னாடி கூட வச்சுக்கலாங்க, செம்ம ரெயின். போவோமா போக மாட்டோமானே ஒரு டவுட். ஆனால் ஒரு வழியாக அடுத்த நாள் ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு ஸ்ட்ரெயிட்டாக கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் 4 பேரும் கிளம்பிட்டோங்க. ஒரு சூப்பரான வெதரில், ஒரு சூப்பரான கிளைமேட்டில், அட்டகாசமான மிஸ்டோட, அல்டிமேட் வியூஸோட தான் இந்த ஊட்டி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோங்க. அங்கே புக் பண்ண ரெசார்ட் சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டு தாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 15 minutes ஆயிடுச்சுங்க. ஊட்டி அவுட்டர்ஸ்லேருந்து அங்கேருந்து ஒரு 5 to 6 kilometers வருதுங்க. ஸோ அங்கேருந்து இப்போ ரெசார்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் இட் வாஸ் அல்டிமேட்டுங்க. சொல்ல வார்த்தையில் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். நான் இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். திருச்சித்திரம்பலமோட OST வச்சு ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்க வெளியில் ஒரு மாதிரி பழைய பில்டிங் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக பிளான்ஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான கிளைமேட்டில் பார்க்கவே ஒரு க்ரீனிஷான ஒரு ரெசார்ட். அண்ட் எங்கள் ரூமுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இந்த பால்கனி இருக்குது. இந்த பால்கனிலேருந்து பார்த்தா இவ்வளோ மிஸ்ட்டு, முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு ஒரு மிஸ்ட்டில் சின்ன சின்ன ரெயின் ட்ராப்ஸ். வாவ், சொல்ல வேணும், அவ்வளோ குளிர்ச்சு. 5 degrees Celsius தான் டெம்பரேச்சர். ஸோ அண்ட் நம்ம ரூம்குள்ளே இப்போ என்டர் ஆகலாம். அண்ட் திஸ் இஸ் அ ரூம். இதுதான் இருக்கிறதே அவங்களோட ப்ரீமியம் ரூம். இங்கே தான் நம்ம 2 days தங்கியிருந்தோம். அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அண்ட் இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா, ஃபேனே இல்லை, ஏசி இல்லை, நத்திங். ஃபுல் குளிர். அப்பயும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஹீட்ரு சொல்லி அது தனியாக ரெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹீட்ரு நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் சூப்பரான இன்டீரியர்ஸ். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இதுதாங்க, இந்த ஒரு பால்கனி அண்ட் இந்த ஒரு வியூக்காக தான் இந்த ரூமை நாங்கள் புக் பண்ணதே. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு வியூவோட இந்த பால்கனி. ஃபுல்லாக மிஸ்ட், ஒன்றுமே தெரியல. இங்கே ஒரு ஊஞ்சலில் வச்சுருந்தாங்க, அதுலேயும் நம்ம உட்காந்து ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் முன்னாடி ஒன்றுமே தெரியல. இடத்துல ஒரு 4-5 pictures எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்க ரெசார்ட் சுற்றி அழகான ஃப்ளவர்ஸ், அழகான பிளான்ஸ். வாவ், அதுவும் இன்னும் அவங்களுக்கு பியூட்டினஸை ஆட் பண்ணுது. ஸோ நம்ம அப்படியே இந்த ரெசார்ட்டை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேமரா மேலே செட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இங்கே ஹைப்பர் லேப்ஸ் எடுத்தே ஆகணும்னு ஒரு டெசிஷனில் இருந்தேன். அதுக்கானதை நான் மேலே செட் பண்ணிவிட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. அண்ட் ஹியர் யூ கோ ஃபார் த ஹைப்பர் லேப்ஸ். இந்த ரெசார்ட் வந்து டைகர் ஹில்ஸில் இருக்குங்க, சரவுண்டட் பை தொட்டபெட்டா ஃபாரஸ்ட். ஸோ அடிக்கடி இங்கே பைசன்ஸ் எல்லாம் வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் அந்த பைசன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வியூ வாஸ் அல்டிமேட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தா மிஸ்டெல்லாம் ஒரு 2 hours குறைஞ்சிருந்ததுங்க. சரி, அந்த சைடு என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்தா அந்த சைடு நிறைய வில்லேஜஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் நிறையவே தெரிஞ்சதுங்க. அப்படியே அந்த ஒரு கிராஸ் லானில் வந்து ஜாலியாக வாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ நேற்று இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு கூட தெரியல. அண்ட் இன்றைக்கி காலையில் மிஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சதுனால ஓரளவு வியூ சூப்பராகவே கிடச்சது. அண்ட் இது வந்து ஒரு 2 hours தான் இருந்தது. அந்த 2 hours திரும்பி மிஸ்ட்டு வந்துருச்சுங்க. இவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா இவங்க ஃபுட்டுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இவங்களே தான் இவங்க ஃபார்மில் வந்து விளைச்சி எடுத்து குக் பண்ணுறாங்க. இப்போ நான் அப்போ தான் கோபி 65 ஆர்டர் பண்ணுறேன்னா காலிஃப்ளவரை ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க கோபி 65 பண்ணுறாங்க. வாவ், இது இன்னும் நல்லா இருக்குல்ல. நம்ம எல்லாருமே ஆர்கானிக்னு சொல்லுவோம். பக்காவான ஆர்கானிக் இவங்க பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்கக்கிட்ட லஞ்சும் டின்னரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சூப்பராகவே இருந்தது. அது இல்லாமல் இவங்கக்கிட்ட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் ஓகே, குட். ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கும் நாங்கள் நைட்டுக்கும் ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு 10 on 10 கொடுக்கலாம். பீட்ரூட், கேரட், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், லைக் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஃப்ளவர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது, லைக் ஹார்ஸ் ரைடிங், கேம்ப் ஃபயர், கேண்டில் லைட் டின்னர், பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட். இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்கங்க. அண்ட் லாஸ்ட் டே கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹைப்பர் லேப் செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹியர் யூ கோ ஃபார் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.